எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிராஃபிக் டிசைனர். அவர் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அவரு வந்து இன்னும் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காரு. புதுசா டிசைனிங் ஸ்டார்ட் பண்றவங்க, டிசைனிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க அவங்க ஏஐ கத்துக்கணுமா? முயற்சியே கைவிடக்கூடாது. எப்பவுமே ஐயோ வேலை கிடைக்கல பிகினர்ஸ் தெரியும், ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் என் ஃபர்ஸ்ட் சேலரி 14,000, இப்ப நான் 70,000. நமக்கு கிரியேட்டிவிட்டி வருமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? நீ படிச்சிட்ட, கம்ப்யூட்டர் தான் தொடணும்னு படிச்சிட்ட, கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை. நான் அதான் சொல்றேன், 4 மாசம் யூஸ் படிச்சிருந்தா நான் வந்திருக்கேன். ஏஐ டூல் நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏஐ வந்து லாஸ்ட் கம்பெனி, ஐ மீன் 1.5 இயர் பின்னாடி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நல்லா பூஸ்ட் ஆனிச்சு. முன்னாடி கூட, ஆனா பட் லாஸ்ட் இயர் ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டேன் ஏஐ. ஏன்னா ஏன் அது யூஸ் பண்ணேன்னா, அது இந்தியன் கிளைண்ட்ஸ் டக்குன்னு வேலை வாங்கணும்னு சொன்னல லாஸ்ட் கம்பெனி எடல்மேன். அப்போ நான் ஏஐ ஃபுல்லா யூஸ் பண்ணேன். என் மேனேஜர்ஸ் எல்லாமே ஏஐ தான் யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன் இது ஏஐ கிட்டே போய் பண்ணிக்கலாம் எதுக்கு? எக்ஸாம்பிள் போட்டோஸ், அதுவும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் யூஐல ஏஐ வந்து இதான மாதிரி எனக்கு யூஸ் பண்ணது இல்ல. பட் கிராபிக்ஸ்ல உருப்பட்டது நான் யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண 2 hours பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்றது. இப்பெல்லாம் சிங்கிள் கிளிக் டக்குன்னு வருது, ஜெனரேட்டிவ் ஃபைல் வச்சு பண்றது. ஸோ ப்ராம்ப்ட் போட்டா ஈஸியா வந்துடுது. அது என்னன்னா இப்ப இருக்க ஏஐ பாத்தீங்கன்னா, முன்னாடி என்ன சொன்னாங்க, இன்னொரு 5 வருஷம் ஆகும் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது. போக போக பார்த்தா அந்த வருஷம் குறையுது, ஸ்பீடா போயிட்டு இருக்காது. எக்ஸாம்பிள் 5 வருஷம் ஆனது இப்போ என்கிட்ட கேட்டா 2 வருஷத்துல டக்குன்னு வந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சோ அவ்வளவு பூஸ்ட் ஆகுது. என்னோட இதே இந்த லைஃப் பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்றது சாட் ஜிபிடி, போட்டோஷாப்ல இருக்க உள்ள ஜெமினி, பனானா, நானோ பனானா, அது வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஆஸ் ஏ டிசைனர் நான் இப்போ யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து மேக்சிமம் கண்டென்ட் காப்பி ஏதாச்சும் நான் பாக்குறது, ஏதாச்சும் ஐடியா பாக்குறதுனா கூட அங்கதான் போவேன். ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் கொடு அப்படின்னு சொல்றேன்னா கூட அதுக்கு தான் போவேன். மோஸ்ட்லி எனக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணது, டிசைன் ஒர்க்குள்ள ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா நானோ பனானா. ஏன்னா ஜெமினி அதுக்குள்ள போட்டோஷாப்ல அப்கிரேடட் வெர்ஷன்ல இருக்கும் ப்ராம்ப்ட் அடிக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நானோ பனானா வந்து அக்யூரேட்டா கொடுக்கும், நம்ம சொல்றது அப்படியே கரெக்டா கொடுக்கும். சோ அதுல எனக்கு அப்படியே கொடுக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிராபிக்ஸ்ல தான் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபிக்மாலையும் இன்னும் இருக்கு, பட் அது இன்னும் நான் இன்னொரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னோட இந்த வருஷம் டார்கெட் அதுக்கும். சோ ஏஐ வந்து ஃபிக்மால வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இப்போலாம் ஏதோ ஒரு ஏஐ டூல் வந்துட்டு இருக்கு, கிளாட். அது வந்து பாத்தீங்கன்னா அது டிசைன் ஃபிக்மா ஃபைலே ஏதோ உள்ள போட்டு இதை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஸ்டடி பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ அதுதான் என்னோட இந்த வருஷத்தோட டார்கெட்டும் கூட. ஸோ அது ஸ்டடி பண்ணிக்கலாம். ஆனா பட் கிராபிக்ஸ்ல நல்லா ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது யூஸ் பண்றவனும் டிசைனரா தான் இருக்கணும். அந்த டிசைனர்னால தான் அந்த ஏஐ யூஸ் பண்ண முடியும். எப்படி அது ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியும். ஸோ அதனால இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல புதுசா அட்மிஷன் வர்றவங்க வந்து சொல்றதே வந்து நீங்க ஏஐ வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாலும் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச டிசைனர்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆகட்டும், டிசைன் பிரின்சிபிள்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் போது தான் அந்த டிசைன் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அது தெரியாம நான் ஈஸியா டூல்ஸை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு ஏஐ மட்டுமே வச்சு டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். பண்ணுனா அந்த ஒரு கரெக்டான டிசைனா, டிசைன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்த டிசைனா இருக்காது அப்படிங்கறது தான் சொல்லுவோம். நீங்க எக்ஸாக்ட்டா சொல்லிட்டீங்க. அடுத்த क्वेश्चंसல இருந்து நீங்க கரெக்ட்டா அதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி. இல்ல இது நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாமே இந்த ஆன்சர் தான் சொல்வேன். இது ரீப்ளேஸ்ல சான்ஸே இல்ல. அது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க டிசைனர் தான். ஃபாஸ்டா ஒர்க் முடியும். நீங்க அப்ளை இடையில சொல்லியிருந்தீங்க. இந்தியன் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க ஃபாஸ்டா கேட்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி வந்து ரொம்ப அந்த டைம் வந்து எண்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ற இடத்துல நம்ம ஏஐ இன்க்ளூட் பண்ணி ஃபாஸ்டா ஒர்க்கை முடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண முடியும். யூஐ ஒர்க்ல ரீப்ளேஸ் பண்ணிருக்கா? யூஎக்ஸ்யூஐ கிராபிக்ஸ் கூட ரீப்ளேஸ், ஐ மீன் நான் டிசைனர் கூட ரீப்ளேஸ் பண்ணல.
ஆனா எப்படியோ ஒண்ணு அது ப்ராம்ப்ட் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. பட் அது பிரின்சிபலாக இருக்க சான்ஸ் இல்ல. பட் அதையும் இன்ன வரைக்கும் அது ட்ரஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. ஆனா அது ரீச் ஆகாது கண்டிப்பா. பட் யூஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. 100% நான் சொல்லுவேன். ஏன்னா யூஎக்ஸ் 100% நம்மளா யூசர்ஸோட எமோஷனல்ல கனெக்ட் ஆகி நம்மள ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏஐனால ஒரு ப்ராம்ப்ட்னால ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் அது சால்வ் பண்ண முடியாது. வேணா ஹெல்ப் எடுத்துக்க முடியும். ஏன்னா தியரட்டிக்கல் யூஎக்ஸ் ஃபுல்லா. ஸோ தியரட்டிக்கல்ல நம்ம எப்படி அது எலாபரேட் பண்ணி சொல்றது, எப்படி இதை நம்ம சால்வ் பண்றது, ஏஐ கிட்ட டவுட்ஸ் கேட்டு அதை கிளியர் பண்ணிக்க முடியுமா தவிர அது ஒரு டீச்சர் மாதிரி. நம்ம டவுட்ஸ் கேட்டு அது கிளியர் பண்ணணும் நம்மளோட இது. ஸோ யூஎக்ஸ் சான்ஸ் இல்லை. மைட் பி யூஐ சான்ஸ் இருக்கு. பட் ரீப்ளேசபிள் இல்ல. கிராபிக்ஸ் மாதிரி தான் அது யூஸ் பண்றது டிசைனர் தான் இருக்கும். சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அதனால யூஎக்ஸ் நினைச்சு கூட பார்த்துறாங்க அது வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இன்னை வரைக்கும் நான் சொல்றது தான். ஓகே, அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஏஐ இருந்தாலும் இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்றாங்க, யூஐக்கு மேபி யூஸ் ஆகும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஏஐ இருந்தாலும் ஹியூமன் டிசைனர்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆகுறாங்க கம்பெனிஸ்ல? அது ஒரு ரீசெண்டா ஒரு சர்வேல கூட டெலாய்ட் வந்து ஏஐ வந்ததுனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரு 300 பேர் யாரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு எரர் வந்துடுச்சு. எரர் வந்து ஐயோ நம்ம ரிமூவ் பண்ணதெல்லாம் தப்பா போச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்ப அவங்க நல்லா அடி வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஹியூமன் நம்ம தப்பா ஏஐ யூஸ் பண்றது ஒரே இதுல முடிச்சிடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தனால வேலை போயிரும்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வேலை போயிரும் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் வந்தனாலதான் உருப்பிட்ட பேத்துக்கு வேலை கிடைச்சது. அது ஒண்ணு. இப்ப அதே ஸ்ட்ரக்சர் தான். ஏஐ வந்தனால வேலை போயிரும்னு சொல்லுவாங்க. ஏஐ வந்தனால ஹெல்ப் ஆயிரும். இப்ப எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வந்தனால இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட்ரி பண்றதெல்லாம் நோட்லாம் தேவையில்ல, கம்ப்யூட்டர்லயே அடிச்சு வைக்கிறது. சோ இப்ப நம்ம எப்படின்னா இருக்கிற ரீப்ளேஸ்லாம் பண்ணாது, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் நியூ டெசிக்னேஷனை உருவாக்கும். எக்ஸாம்பிள் யூஎக்ஸ் ஒரு டெசிக்னேஷன் இருக்குல்ல, இப்ப அது ஒரு நியூ இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெசிக்னேஷன் ஒரு தனியா வெளியே வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஐ வச்சு இப்ப எனக்கு ஒரு ஏஐ டிசைனர் சைட்ல ஒருத்தர் இருக்கானா, எனக்கு இது ப்ராம்ப்ட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வரணும்னு சொல்லிட்டு நீ ப்ராம்ப்ட் அடிச்சு ஏதாச்சும் ஒரு டிசைன் ஃப்ரேம் பண்ணி கொடுன்னு சொன்னா அவன் எப்படியாச்சும் ப்ராம்ப்ட் அடிச்சு எனக்கு கொடுக்கணும். அதான் அவனோட வேலை. அந்த மாதிரி ஒரு ஜாபே கிரியேட்டர். சோ ஜாப் கிரியேட்ஸ் பண்ணுமோ தவிர ரீப்ளேஸ் ஆகாது. ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். கம்பெனிஸ்ல வந்து ஏஐ வந்து ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இப்ப இருக்க கம்பெனி ஏஐ டூல்ஸ் இன்னும் யூஸ் பண்ணணும்னு ரீப்ளேஸ் பண்ண யூஸ் பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் காப்பிரைட்ஸ் வருது. ஏன்னா நான் சாம்சங் மார்ஸ்க்கு வேலை செய்யறேன். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இவங்க பஃபர் டைம் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு. ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா எக்ஸாம்பிள் இந்த ஒரு டைமென்ஷன் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தா எலாபரேட்டா வேணும்னா ஜெனரேட்டிவ் ஃபீல்ட வச்சு இழுக்கிறாங்க. கொஞ்சம் மேட்ச் ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரியோ ஏதோ இருக்கிற மாதிரியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பிராண்டுக்கு ரொம்ப நெகட்டிவ். ஸோ அது யூஸ் பண்ணக்குள்ளயும் அக்யூரேட்டா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா அதர் ஆப்ஷன் எடுக்க பாருங்க. வேணாம் ஏஐ வச்சு வேணாம், வேற ஏதாச்சும் டிசிஷன் எடுக்க பாருங்கன்னு ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் கம்பெனிஸ் இந்தியன் ஏஜென்சிஸ் வந்து அவசரப்படுறதுனால எதுவும் சொல்ல முடியாது. பட் பெரிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்றாங்க. ஏஐ வந்து கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. இப்போ பிகினர்ஸா இருக்காங்கல்ல, பிகினரா வந்து புதுசா டிசைனிங் ஸ்டார்ட் பண்றவங்க, டிசைனிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க, அவங்க ஏஐ கத்துக்கணுமா ஸ்டார்டிங்ல பிகினிங்லே? கத்துக்கணும். அது எப்படி பூஸ்ட், அது எப்படி இப்ப நம்ம பண்ணோம்ல, நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணோம்ல, அப்ப கண்டென்ட் தேடுறதோ அந்த ஸ்ட்ரக்சர் பண்றதோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் டீம் ஒர்க்கா இருந்து பண்ணோம். அந்த டீம் ஒர்க்ல இது ஒரு ஏஐ வந்து ஒரு பர்சன் மாதிரி தான் உள்ள. இந்த கண்டென்ட் கூட அது ஒரு கண்டென்ட் ஒரு நல்ல இது ஒரு எளிமையா இருக்க பர்சன் கூட அது படிச்சா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கூடனா அது கொடுக்கும். புரியுதுங்களா? நாம ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு சில இது கொடுப்போம். ஸோ அது வந்து அப்படிதான் ஏஐ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ அதுதான். ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல யூஎக்ஸ் யூஐ பிளஸ் ஏஐ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன?
யுஎக்ஸ்ஏ அண்ட் பிளஸ் ஏஐ ஏஐ அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும்? அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்ல வரீங்க? சேஞ்ச் ஆகாது. நீங்க சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்றீங்கல்ல, இப்ப இருக்கிறதே தான் போகும். பட் அட்வான்ஸ்டா இருக்கும். அட்வான்ஸ்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நாம என் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, அந்த அட்வான்ஸ் போகுது தெரியுங்களா, அது நீ அப்கிரேட் ஆகி உட்காந்துக்கணும். அந்த அட்வான்ஸ் போறது போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ்ல இருக்கும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், 5 வருஷம் கழிச்சு தான் ரீப்ளேஸ் ஆகும்னு சொன்னோம். இப்ப 2 வருஷத்துல நடந்துருச்சு. இந்த 2 வருஷம் 1 வருஷமா மாறுது. ஃபாஸ்டா ஆயிடுது. அதனால என் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏஐ பிளஸ் யுஎக்ஸ்ஏ ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஜாப் செக்யூரிட்டிக்கு நல்லது. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி அதான் சொல்றேன்ல, கஷ்டப்பட்டு படிக்கணும்னு வராது. மறுபடியும் படிக்கணும்லாம் இல்லை, ஒரு 2-3% எஃபர்ட் தான். அந்த 2-3% உங்களோட எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். அதனால யோசிக்க, ஐயோ நான் மறுபடியும் ஏஐ படிக்கணுமான்னு. இருக்கிறத லைட்டா எஃபர்ட் போட்டு லைட்டா படிச்சுக்கணும். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஏஐ டூல் வந்து ஒரு டிசைனர் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஏஐ டூல் சொல்லுங்க? இப்போ நான் கேட்ட வரைக்கும் கிளாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஏஐ டூலும் உள்ள ஃபைல் எடுத்துட்டு வந்து எதுவும் பண்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணல. ஆனா கிளாட் வந்து பண்ணுது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா ரிஸ்க். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கிரீன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கிரீன் அதை ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஸோ கிளாட் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம கிளாட் ChatGPT நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டர்ஸுங்களுக்கு ChatGPT நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிளாட் வரப்போகுது. கிளாட் சிக்மா ஃபைல் இழுக்கிறதுனால தான் நான் அந்த டூலை நான் சொல்றேன். இல்ல ஓகே சரி ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ 8.5 LPA அப்படின்னு போனது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சக்சஸ் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட அது ஒரு சக்சஸ் தான். அந்த சக்சஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஹேபிட்ஸ் என்ன, உங்களோட ஹேபிட்? என் ஹேபிட் என்னன்னா, இயர்லி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நான் பண்ணிடுவேன் என் பர்சனலா. அப்கிரேட், ஐ மீன் அதுதான் அப்கிரேட் பண்றது வேற, அதே அது ப்ராஜெக்டா பண்ணி உள்ள வைக்கிறது வேற. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டியூட்ல 6 மாசம் பண்ணல, அந்த ப்ராஜெக்ட் இப்ப பாத்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோல இருக்காது. ஏன்னா அப்ப நான் பண்ண மிஸ்டேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது, இல்ல இது நம்ம அப்ப தப்பு பண்ணிட்டோம். பட் அங்க இருந்துதான் நான் இங்க வந்தேன். பட் இப்போ என் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா அப்கிரேடடா தான். எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க் ஆகும். ஸோ இந்த இயருக்கு நான் பிளான்ஸ் வச்சிருக்கேன். இந்த இயர்ஸ்க்கு நான் பிளான்ஸ் வச்சிருக்கேன். அது அப்கிரேட் ஆயிட்டு தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். உங்க போர்ட்ஃபோலியோ எப்பவுமே அப்கிரேட்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிராஃபிக் டிசைனர், அவர் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அவரு வந்து இன்னும் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காரு. அதே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் போர்ட்ஃபோலியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அவர் இப்ப போர்ட்ஃபோலியோ பண்ண சொன்னா முடியல. அவர் என்கிட்ட சொன்னாரு, என் மேனேஜர் தான் அவரு. என் மேனேஜர், நிதிஷ் போர்ட்ஃபோலியோ கேட்கறாங்க நிதிஷ், பட் கம்பெனிஸ் ஒர்க் எடுத்து உள்ள போட முடியும், பட் அது கொஞ்சம் ரிஸ்க். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாதி அவங்க அக்செப்ட் பண்ணணும். சோ அதனால அக்செப்ட் பண்ணணும். சோ பட் இருந்தாலும் போடுறாங்க, ஒரு சில பேர் கம்பெனிஸ் ஒர்க் எடுத்து உள்ள போட்டுடுறாங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, நீ கம்பெனிஸ் ஒர்க் உன்னோட எதுக்கு போர்ட்ஃபோலியோ வராங்க, உன்னோட தாட் ஆஃப் வியூ, உன்னோட டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் போர்ட்ஃபோலியோ வராது. அதை நீ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி காட்டு. அது நான் இன்ன வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதனால போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம் ஆஸ் ஏ டிசைனர். ஓகே ஓகே சரி ஓகே. பிகினர்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? பிகினர்ஸ் எடுத்தோமே ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ்ல என்ன விஸ்காம் உண்மையா நம்ம டிகிரிக்கு விஸ்காம் தான் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா இல்ல சாரி, பிஎஸ்சி டிசைன், பிடெக் டிசைன்லாம் இருக்கு, பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் இருக்கு. இந்த இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதை நான் எடுத்திருப்பேன். அது எனக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு நான் சொல்றது, இந்நேரம் காலேஜ் முடிச்சு பாக்குறவங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க காலேஜ் முடிச்சு வரவங்களா இருந்தா, டிசைன் ஃபீல்டுல வர்றதா இருந்தா, பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைன் எடுங்க. நல்ல க்ரோத் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் கூகுள் எல்லாம் பிளேஸ் ஆகணும்னா அந்த டிசைன் கோர்ஸ் இருந்தாவே ஸ்ட்ரெயிட்டா உங்களை எடுத்துப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இன்னி வரைக்கும் நம்ம மைக்ரோசாஃப்ட் கூகுள் நான் எய்ம் பண்ணாலும் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. பட் இன்கேஸ் உன்கிட்ட 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா டிசைன் கோர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைனோ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க நான் சொல்லுவேன் ஆஸ் ஏ ஃப்ரெஷர். இன்கேஸ்
நீ தப்பு பண்ணிட்ட. காலேஜ்ல என்னைய மாதிரி உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்ட. அப்பா அப்பா அம்மா சொல்றத பேச்சு கேட்டு நீ போய் உட்காந்துட்ட. அப்ப நீ மாறுனா அப்போ உனக்கு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிச்சுன்னா ஒரு பாத்து மட்டும் எடு, 2 பாத்தா எடுக்காத. இது வேலைக்கு ஆகலைன்னா இன்னொன்னுக்கு போயிடலாம். அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் பிகினிங்லேயே யோசிச்சிரு, இது நம்மளுக்கு செட் ஆகாது போல, வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் சொன்ன 1 மந்த் நான் பார்த்தேன். இன்கேஸ் எனக்கு அது செட் ஆகாம இருந்ததுன்னா என்ன நான் மாறி இருப்பேன். எனக்கு அது கிளிக் ஆனனாலதான் நான் உட்காந்து. ஒரு சில பேர் இல்ல நம்ம இதை எப்படியாச்சும் கத்துக்கலாம்னு கிளிக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்தவங்களையும் நான் பார்த்திருக்கேன். கிளிக் ஆகியும் இப்ப சேஞ்ச் பண்ணவங்களையும் நான் பார்த்திருக்கேன். சேஞ்ச் பண்ணாதீங்க எப்பவுமே. ஆஸ் எ டிசைனர் போயிட்டீங்கன்னா நீ டிசைனர் தான். ஓகே, அந்த ஃபீல்டு நான் நிறைய பேக்கேஜ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு மாறிட்டு அந்த ஃபீல்டை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உள்ள போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. பட் இப்ப நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னா எனக்கு அடுத்த 5 வருஷத்தோட பிளான் இன்னைக்கு இப்ப என்னால சொல்ல முடியும். என்னோட பிளான் இதுதான்ட்டு. பட் தெரியாத ஃபீல்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு அந்த ஃபீல்டு 5 வருஷம் பிளான்னா தெரியாது. ஸோ கெரியர் ஸ்விட்ச் பண்றது ரொம்ப தவிர்க்குங்க. இந்த ஆஸ் எ ஃப்ரெஷர் பேக்கேஜ் அதிகமா கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மளுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நீ பேக்கேஜ் எயின் பண்ணு. என் ஃபர்ஸ்ட் சேலரி 14,000. இப்ப நான் 70,000. புரியுதுங்களா? 14,000த்துல இருந்து 70,000 வரக்குள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் நான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிய 70,000 நான் போகல. புரியுதுங்களா? நான் அப்பனா என்னோட 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னில எங்க இருப்பேன்னு என்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னோட என் மைண்ட்ல இருக்கு 1 லட்சத்துக்கு கரெக்டா எய்ம் பண்ணிடுவேன் கண்டிப்பா. அடுத்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ என்னோட பேக்கேஜ் வந்து 1 lakh மேலதான் போகும். என்னோட ஃபிக்ஸ்டு மைண்ட். பட் என்னோட எய்ம் இன்னும் அதிகமா இருக்கு. பட் என்னோட மினிமம் பட்ஜெட் 1 lakh கீழே போகாது. ஸோ அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம பின்னாடி எப்படி டெவலப் பண்ணணும்னு யோசிங்க. டெவலப் பண்ண முடிஞ்சா அந்த ஸ்கில்குள்ள போயிருங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே சரி ஓகே. அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் முயற்சியே கைவிடக்கூடாது. எப்பவுமே ஐயோ வேலை கிடைக்கல, பிகினர்ஸ் தெரியும் ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் என் தம்பியை எடுத்துக்கோங்க. அதனால முடியல. அது கடைசியில அவனுக்கு எங்க அம்மா அப்பா வந்து பார்க்கக்குள்ள இவன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான்டான்னு சொன்னாங்க வேலை கிடைக்கலன்ட்டு. பட் நான் சொன்னேன் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்தது. நீ வேணா பாரு, அவன் 6 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் அவன் இன்டர்வியூ கால்ஸ் அட்டென்ட் பண்ணி போவான்னு சொன்னாங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவனை என்னைய மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சு. நீ உன் மேல நம்பிக்கை வை, ப்ராசஸ் மேல இறங்கி அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பாரு. உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கம்பெனி எப்படி உன்னைய நம்பி எடுப்பான்? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ உன் மேல நம்பிக்கை வச்சு ப்ராசஸ்ல இறங்கி கண்டிப்பா எவனாலையும், அது உன் ஸ்கில்லும் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கோ, ப்ராசஸ்ல இறங்கினா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்கேஜ் வந்து நிற்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பிகினஸ்க்கு இப்படித்தான் சொல்லுவேன். இன்னை வரைக்கும் நான் சொன்னது என்னன்னா, என் தம்பியை நான் ரீசெண்டா பார்த்தனால எனக்கு அப்படியே எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ என் தம்பிக்கு வேலை கிடைக்குமா, அவனுக்கே கிடைச்சதுக்குள்ள எனக்கு தைரியம் வந்துருச்சு. இது யாருக்கு வேணாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எய்ம் பண்ணுங்க. சரி ஓகே. இப்போ டிசைனிங்குள்ள வரலாமா? இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா உங்களோட அட்வைஸா நீங்க சொன்னது வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, உனக்கு டிசைன் தான் நீங்க போற அப்படின்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைன் அந்த மாதிரி நீங்க வந்து கோர்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. இப்போ சப்போஸ் நான் காலேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், இப்போ வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், ஆர்எஸ் பிகாம் பிஏ முடிச்சிருக்கேன், வேற நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பட் எனக்கு டிசைன் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க டிசைனுக்குள்ள வரலாமா? இது எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்குல்ல. இப்போ நீங்களுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க படிச்ச டிகிரி வேற, நம்ம டிசைனுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்மளால டிசைன் பண்ணிட முடியுமா, நம்ம அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் பர்சனா இருந்துருவோமா, நமக்கு கிரியேட்டிவிட்டி வருமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும் டெவலப்பரா இருக்கும், சாரி பிகினரா இருக்கிறவங்களுக்கு. அப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஏன்னா நீங்களுமே சொன்னீங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டிசைன் வருமா வராதாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கு? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். நம்மளுக்கு எது வரும்ட்டு அவங்களுக்கு நிலையாவே தெரியாது. அது நான் மட்டும் இல்ல, என் தம்பியும் கூட படிச்சுட்டான். அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைய கரெக்டா அவன் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல
ஸ்டார்ட் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்க வந்து ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பட் எம்என்சிஸ் அப்படியே ஆப்போசிட். இங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், பட் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு வராது. ஸோ ஆஸ் எ ஃப்ரெஷர் படிச்சு நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வரவங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எம்என்சிஸ் கிடைச்சிருச்சுன்னா சூப்பர். பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கக்குள்ளேயே நீங்க ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்ட். ரெண்டாவது, ஐயோ நம்ம ஸ்டார்ட் அப்ல போயிட்டோமே இதாயிட்டோமே நினைக்காதீங்க. உங்களோட ஸ்கில் எம்என்சிஸ்ல இருக்கவங்க கிட்ட கம்பேரே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்குல இருப்பீங்க உங்க ஸ்கில்ஸ். ஸோ நீங்க ஸ்டார்ட் அப்ல இருந்து எம்என்சிஸ் மாறக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப எல்லா இடத்துலயும் பெனிஃபிட்ஸ் வந்துடும். ஓகே, ஐயோ இதை நான் பண்ணேங்க, இல்ல அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இது நான் பண்ணேங்க, இல்ல அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்போ அப்பாடி அப்ப நான் என்ன வேலை பாக்குறது? நீங்க அங்க 10 வேலை பாத்தீங்கன்னா இங்க 2 வேலை தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். மீதி 8 வேலை உங்களுக்கு பேக் சைட்ல ஒரு டீம் இருக்கும். சோ யூஎக்ஸ் யூஐ எக்ஸாம்பிள் யூஎக்ஸ் யூஐ எடுத்துக்கோங்க. யூஎக்ஸ் பாட்டு நீங்களும் பண்ணுவீங்க, யூஐ பாட்டு நீங்களும் பண்ணுவீங்க, கிராபிக்ஸும் நீங்களும் பண்ணுவீங்க ஒரு சில கம்பெனிஸ். பட் எம்என்சிஸ் பண்ணீங்கன்னா யூஎக்ஸ்க்குன்னு ஒருத்தரப்பான், கிராபிக்ஸ்க்குன்னு ஒருத்தரப்பான், ப்ரோட்டோடைப் பண்ற இன்ட்ராக்ஷன் டிசைன் ஒருத்தரப்பா. நீங்க வெறும் ஒரு ஸ்கிரீனை பண்றது தான் வேலையா இருக்குமோ தவிர பின்னாடி உங்க லெஃப்ட் ரைட்ல இருக்க ஸ்ட்ரக்சர் வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் என்னோடது. எம்என்சிஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்க்கலாம், ஸ்கில்ஸ் இருக்காது. பட் ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது. ஸோ நீங்க எது ப்ரிப்பேரா இருக்கணுமோ ரெண்டுத்துலயும் காமன் நம்ம ஸ்கில் தான் முக்கியம். ஸ்கில்ஸ் முக்கியம்னு நீங்க சொன்னதுனால இப்ப நான் கேட்கிறேன், இப்போ நீங்க இன்னுமே அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த ஃபீல்டுல வந்து எப்படி நம்ம டெவலப்பிங் சைட்ல சொல்றவங்க பாத்தீங்கன்னா படிப்பாங்க, பட் இங்க டூல்ஸ் அப்கிரேட்லயே இருக்கணும். எக்ஸாம்பிள் 2 years ago ஃபிக்மா பார்த்தது வேற, இப்போ நம்ம ஃபிக்மா உள்ள பார்க்கறது ஸ்ட்ரக்சர் வேற. ஸோ அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம அப்கிரேட்லயே தான் இருக்கும். இந்த ஃபீல்டு பொறுத்தவரைக்கு நீங்க அப்கிரேட்ல இருந்தீங்கன்னா உங்களோட பேக்கெட்ல சேலரி வந்துட்டே இருக்கும், ஹை ஆகிட்டே இருக்கும். அப்கிரேட் ஆகாம ஸ்டாண்டர்டா நின்னீங்கன்னா, இன்கேஸ் ஒரு கம்பெனில நின்னீங்கன்னா, நான் என் சினாரியோலயே நான் பார்த்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இந்த கம்பெனில இதாண்டா வேலைன்னு சொல்லிட்டு 10 வருஷம் தருவாங்க. அப்படி இருக்காதுங்க. இவங்களோட ஸ்கில் படிச்ச எஃபர்ட்லாம் போடுற மாதிரி இருக்காது. ஒரு 3-4% எஃபர்ட் தான் போடுற மாதிரி இருக்கு அப்கிரேட் பண்றது. ஸோ வேலை பாக்குறீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைம்ல லீவ் இருக்கும், ஈவினிங் லீவ் இருக்கும், ஃப்ரீயா இருப்பீங்க. அந்த டைம்ல இது ஒரு அப்கிரேஷன் போல, இதை நம்ம கத்துக்கலாம். அதுவும் இந்த காலத்துல வேற ஏஐ வேற நல்லா பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்கிரேஷன் இல்லைன்னா வேலையில இருந்து நீக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ பட் அப்கிரேஷன் இருக்கும் கண்டிப்பா நம்ம ஃபீல்டுலாம். பேசலாம், ஏஐ பத்தி பின்னாடி பேசுவோம். ஓகே, ஒர்க் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கா, இல்ல இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்கு போன கம்பெனில இருந்தது. ஏன்னா இந்த எடல்மென் ஒரு கம்பெனில, ஏன்னா ஒர்க் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, அது வந்து கொஞ்சம் இந்தியன் கிளைண்ட்ஸ். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் கம்பெனியும் இப்போ இருக்க கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் வெளிநாடு கிளைண்ட்ஸ். அவங்க நல்லா ப்ரொஃபஷனலா எய்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் இந்த 2 மணி நேரத்துல முடிக்க முடியும், ஆனா அந்த பையனுக்கு 4 மணி நேரம் கூடுன்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியன் கிளைண்ட்ஸ் நான் சொல்ற கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரீம் 11, டிபி வேர்ல்ட், இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்லாம் எடல்மென்ட் தான் மெயின்டைன் பண்ணுது, என்னோட செகண்ட் கம்பெனி. அங்க பார்க்கக்குள்ள எனக்கு இன்னைக்குள்ள வேணும், அதுல வேல்யூ இருக்காது. நம்ம டிசைன்ல பாத்தீங்கன்னா டைம் எடுத்தாதான் கரெக்டான ஸ்ட்ரக்சராகவே கொடுக்க முடியும். பட் அவசரத்துல பண்றதா இருந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுல இருந்து பார்க்கக்குள்ள எனக்கு எடன்மென்ட்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆனிச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்துட்டே இருந்தது. பட் அவங்க டைம் கொடுத்து அது பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளவு ஃபீட்பேக்ஸ் வந்திருக்காது. டைம் கொடுக்காம வந்தனால எனக்கு ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்தனால எனக்கு கொஞ்சம் லைட்டா ப்ரெஷரைஸா இருந்தது. அதனாலதான் எனக்கு 1 year ஜம்ப் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் அந்த கம்பெனில 2 years ஆச்சு அட்லீஸ்ட் இருக்கணும்னு எய்ம் பண்ணிருக்கேன். எனக்கு அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு. ஓகே 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 சரி, ஓகே. ரிமோட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா நம்ம இந்த கரியர்ல, யுஎக்ஸ் யூஐ கரியர்ல ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா? ரிமோட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்த்த நிறைய பேர் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என் சைட்ல என் ஃப்ரெண்ட் சைட்ல இருக்க வந்தவங்களுக்கு கூட நான் 3 வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தேன், திடீர்னு எனக்கு இது புதுசா இருக்கு, அட பாருங்களா உங்களுக்கு எல்லாம் எப்பறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குது, எனக்கு எல்லாம் கிடைக்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கம்பெனி நான் இப்ப இருக்க கம்பெனி கூட என் கூட வேலை செஞ்சவர் போன 1 வருஷமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாராம். இப்ப நான் வந்து ஆபீஸ் வரேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லவே முடியாது.
50% எனக்கு தெரிஞ்சு இருக்கு. இப்போ கொரோனால இருந்து தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்ட்ரக்சரே ஸ்டார்ட் ஆனது. ஆமா ஸோ ஆமா அது இன்னும் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 days ஆஃபீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஹைபிரிட் அது மெத்தட். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வீக்லி 3 days. ஹைபிரிட் மெத்தட் மாதிரி. ஹைபிரிட் இந்த 3 days வா 2 days. நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்குள்ள எனக்கு அதுலயும் நல்ல லக்கு கிடைச்சது. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் கம்பெனி 2 days தான் ஆஃபீஸ் வாங்க, 3 days ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஓ. சாட்டர்டே சண்டே லீவ். ம் 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 அதே ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு கம்பெனி மார்க்ல 3 days ஒர்க் ஃப்ரம் ஹோம், 3 days ஆஃபீஸ், 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோம். ம் இப்ப ம் நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இப்ப 5 நாள் ஆஃபீஸ். ஸோ எப்படி? எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து சொகுசு கண்டுட்டு இங்க வரக்குள்ள எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இது 5 days ஆஃபீஸ் போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓகே. இப்ப புரிஞ்சுக்கிட்டே பேசாம 3 days ஆஃபீஸ்ல போறதே ஸ்ட்ரக்சரே நல்லா இருந்தது. அது ரீசெண்டா இருந்துச்சு. 5 days ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரைடே எப்படா வரும்னு நேம் பண்ணுவாங்கல்ல, அது ம் இப்போ எனக்கு தோணிட்டு இருக்கு எப்படா ஃப்ரைடே வரும்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ம் இருக்குல்ல, அது நான் நினைக்க மாட்டேன். அதான் அதான். ஆஹ் ஓ 2 நாள், ஒரு நாள் ஆஃபீஸ் பண்ணா அடுத்த நாள் அவ்வளவுதான், சாட்டர்டே சண்டே அப்படியே போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கு. அதனால கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்க ஏஐ டூல்ஸ் பத்தி பேசுனீங்கல்ல. இப்போ ஏஐ பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஏஐ டூல் நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ ஓகே. யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏஐ வந்து லாஸ்ட் கம்பெனி, ஐ மீன் 1 year, 1.5 year பின்னாடி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ம் அப்பதான் நல்லா பூஸ்ட் ஆனிச்சு. ஓகே. முன்னாடி கூட ஆனா பட் லாஸ்ட் இயர் ரொம்ப நான் யூஸ் பண்றேன் ஏஐ. ஏன்னா ஏன் அது யூஸ் பண்ணேன்னா, அது இந்தியன் கிளைண்ட்ஸ் டக்குன்னு வேலை வாங்கணும்னு சொன்னல லாஸ்ட் கம்பெனி எடல்மேன். ம் 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 அப்போ நான் ஏஐ ஃபுல்லா யூஸ் பண்ணேன். என் மேனேஜர்ஸ் எல்லாமே ஏஐ தான் யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன் இது ஏஐ கிட்டே போய் பண்ணிக்கலாம்னு, எதுக்கு? எக்ஸாம்பிள் ம். போட்டோ, அதுவும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் யூஐல ஏஐ வந்து இதான மாதிரி எனக்கு யூஸ் பண்ணது இல்ல. ஓகே. பட் கிராஃபிக்ஸ்ல உருப்படுறது நான் யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்றது, அப்ப பென் டூல் வச்சு உட்காந்து ம் 2 hours பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்றது. ம் இப்பெல்லாம் சிங்கிள் கிளிக் டக்குன்னு வருது. ஜெனரேட்டிவ் ஃபில் ப்ராம்ப்ட் வச்சு போட்டா. பண்றது. ஸோ ப்ராம்ப்ட் போட்டா ஈஸியா வந்துடுது. ம் அது என்னன்னா, இப்ப இருக்க ஏஐ பாத்தீங்கன்னா, முன்னாடி என்ன சொன்னாங்க, இன்னொரு 5 வருஷம் ஆகும் ம் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது. போக போக பார்த்தா அந்த வருஷம் குறையுது, ஸ்பீடா ம் போயிட்டு இருக்காது. எக்ஸாம்பிள் 5 வருஷம் ஆனது இப்போ இப்போ என்கிட்ட கேட்டா 2 வருஷத்துல டக்குன்னு வந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ம் வந்துருச்சு. ம் 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 ஸோ ம் அவ்வளோ பூஸ்ட் ஆகுது. என்னோட டே இந்த லைஃப் பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்றது சாட் ஜிபிடி, போட்டோஷாப்ல இருக்க உள்ள ஜெமினி, அது ம் அது பேர் என்ன, ம். நானோ பனானா, ஆ ஆ அதை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஆஸ் ஏ டிசைனர் நான் இப்போ யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து மேக்சிமம் கண்டென்ட் காப்பி ஏதாச்சும் நான் பாக்குறது, ம் ஏதாச்சும் ஐடியா பாக்குறதுனா கூட அங்கதான் போவேன். ம் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் கொடு அப்படின்னு சொல்றதுனா கூட அதுக்கு தான் போவேன். ம் ம் மோஸ்ட்லி எனக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணது, டிசைன் ஒர்க்குள்ள ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா நானோ பனானா. ஏன்னா ம். ஜெமினி அதுக்குள்ள போட்டோஷாப்ல அப்கிரேடட் வெர்ஷன்ல இருக்கும் ஓகே ஓகே. ப்ராம்ப்ட் அடிக்கிறது. ம் ம். அதுல பாத்தீங்கன்னா நானோ பனானா வந்து அக்யூரேட்டா கொடுக்கும், நம்ம சொல்றது அப்படியே கரெக்டா கொடுக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அதுல அப்படியே எனக்கு இருக்கும். ம் அப்படியே கொடுக்கும். ஸோ ம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிராஃபிக்ஸ்ல தான் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபிக்மாலையும் இன்னும் இருக்கு. பட் அது இன்னும் நான் இன்னொரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னோட இந்த வருஷம் டார்கெட் அதுதான். ஸோ ஓகே. ஏஐ வந்து ஃபிக்மால வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இன்னும் இப்போலாம் ஏதோ ஒரு ஏஐ டூல் வந்துட்டு இருக்கு, கிளாட். கிளாட். ம் ஆ அது வந்து பாத்தீங்கன்னா அது டிசைன் ஃபிக்மா ஃபைலே ஏதோ உள்ள போட்டு இதை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ம் ஸ்டடி பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ அதுதான் என்னோட இந்த வருஷத்தோட டார்கெட்டும் கூட. ஸோ அது ஸ்டடி பண்ணிக்கலாம். ஆனா பட் கிராஃபிக்ஸ்ல நல்லா ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ம். அது யூஸ் பண்றவனும் டிசைனரா தான் இருக்கணும். அந்த டிசைனர்னால தான் அந்த ஏஐ யூஸ் பண்ண முடியும். எப்படி அது ப்ராப்பரா எக்ஸாக்ட்டா யூஸ் பண்ணணும்னு எக்ஸாக்ட்டா. ஆ தெரியும். ஆ ஆ. ஸோ அதனால ஆக்சுவலா நீங்க அஹ், நீங்க இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல புதுசா அட்மிஷன் வர்றவங்க வந்து ஜஸ்ட் டூல்ஸ் அண்ட் தென் ஏஐ அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம அவங்ககிட்ட ம், ம், சொல்றதே வந்து, நீங்க ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணல, பண்ணாது. ம், ம். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாலும், ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச டிசைனர்ஸ தான் ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து ஆமா, பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆகட்டும், டிசைன் பிரின்சிபிள்ஸ் ஆகட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரியும்போது தான், அந்த டிசைன் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அது தெரியாமயே கரெக்ட். நான் ஈஸியா டூல்ஸ மட்டும் லேர்ன் பண்ணிட்டு, ஏஐ மட்டுமே வச்சு டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டா, பண்ண முடியும். பண்ணுனா, அந்த ஒரு கரெக்ட்டான டிசைன் பிரின்சிபிள பேஸ் பண்ணி வந்த டிசைனா இருக்காது. அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். நீங்க எக்ஸாக்ட்டா அந்த கரெக்ட். ஆன்சரே சொல்லிட்டீங்க.
அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல அந்த இருந்துட்டு நீங்க ஆன்சர் தான் கரெக்டா தான் கரெக்டா ஆன்சர் இருந்துச்சு. பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் இல்ல பண்ணிருக்கீங்க. இது நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாமே இந்த ஆன்சர் தான் சொல்வேன். இது ரீப்ளேஸ்ல சான்ஸே இல்ல. அது யூஸ் பண்ண தெரிஞ்சவன் டிசைனர் தான் இருப்பான்னு சொல்லுவேன். ஃபாஸ்டா ஒர்க் முடியும். நீங்க அப்ளை இடையில சொல்லியிருந்தீங்க. ஆமா. இந்தியன் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் அதான். பண்ணும்போது வந்து அவங்க ஃபாஸ்டா கேட்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி வந்து ம். ரொம்ப அந்த டைம் வந்து எண்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ற ம். இடத்துல நம்ம ஏஐ இன்க்ளூட் பண்ணி ஃபாஸ்டா ஒர்க்கை முடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண முடியும். யூஐ யூஸ் வந்து பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா? யுஎக்ஸ் கிராபிக்ஸ் கூட ரீப்ளேஸ் ஐ மீன் ரீப்ளேஸ் நான் பண்ணல. டிசைனர் கூட ரீப்ளேஸ் பண்ணல. ம். ஆனா எப்படியோ ஒன்று அது ப்ராம்ப்ட் அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. பட் ம். அது பிரின்சிபலாக இருக்க சான்ஸ் இல்ல. பட் ம். அதையும் இன்ன வரைக்கும் அது ட்ரஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. ஆனா அது ரீச் ஆகாது கண்டிப்பா. ம். ம். பட் யூஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. 100% நான் சொல்லுவேன். ஏன்னா யூஎக்ஸ் 100% நம்மளா யூசர்ஸோட எமோஷனல்ல கனெக்ட் ஆகி நம்மள ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ம். ஏஐனால ஒரு ப்ராம்ப்ட்னால ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் அது சால்வ் பண்ண முடியாது. வேணா ஹெல்ப் எடுத்துக்க முடியும். ஏன்னா தியரட்டிக்கல் யூஎக்ஸ் ஃபுல்லா. ம். ஸோ ம். தியரட்டிக்கல்ல நம்ம எப்படி அது எலாபரேட் பண்ணி சொல்றது, எப்படி இதை நம்ம சால்வ் பண்றது, அவங்க ஏஐ கிட்ட டவுட்ஸ் கேட்டு அதை கிளியர் பண்ணி முடியுமோ தவிர அது ஒரு டீச்சர் மாதிரி. நம்ம ம். டவுட்ஸ் கேட்டு அது கிளியர் பண்ணணும் நம்மளோட இது. ஸோ யூஎக்ஸ் சான்ஸ் இல்லை. நைட் பி யூஐ சான்ஸ் இருக்கு. பட் ரீப்ளேசபிள் இல்ல. ம். கிராஃபிக்ஸ் மாதிரி தான். அது யூஸ் பண்றது டிசைனர் சப்போர்ட் தான் பண்ணிக்கும். இருக்கும். சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அதனால யூஎக்ஸ் ம். நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. அது வந்து ரீப்ளேஸ் ஆகும். இன்னை வரைக்கும் நான் சொல்றது தான். ஓகே. அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஏஐ இருந்தாலும் இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்றாங்க. யூஐக்கு மேபி யூஸ் ஆகும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ம், ம். ஏஐ இருந்தாலும் ஹியூமன் டிசைனர்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆகுறாங்க கம்பெனிஸ்ல? அது ஒரு ரீசெண்டா ஒரு சர்வேல கூட டெலாய்ட் வந்து ஏஐ வந்ததுனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ம். எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரு 300 பேர் யாரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு எரர் வந்துருச்சு. ம். எரர் வந்து ஐயோ நம்ம ரிமூவ் பண்ணதெல்லாம் தப்பா போச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி ரீஹையர் பண்ணிட்டாங்க. அந்த ரீஹையர்ல தான் நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ரீஹையர் ஓகே. பண்ணக்குள்ள தான் அந்த ம். ரீஹையர்ல தான் என்ன ஹையர் பண்ணேன். அப்ப அவங்க நல்லா அடி வாங்கிட்டு தப்பு ம். பண்ணிட்டோம் நம்ம, ஹியூமன் நம்ம தப்பா இடம் போட்டோம்னு சொல்லிட்டு. சோ இப்ப இருக்கிற எல்லா கம்பெனிஸும் தெளிவாயிட்டாங்க. ஏஐ வந்து ஃபுல்லாலாம் ஹியூமன் இது ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ ம். யூஸ் பண்றது ஒரே இதுல முடிச்சிடலாம். ம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தனால வேலை போயிரும்னு சொன்னாங்க. ம். கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வேலை போயிரும்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் வந்தனால தான் ஊருப்பட்ட பேத்துக்கு வேலை கிடைச்சது. அது ஆ. ஒண்ணு. இப்ப அதே ஸ்ட்ரக்சர் தான். ஏஐ வந்தனால வேலை போயிரும்னு சொல்லுவாங்க. ஏஐ வந்தனால ஹெல்ப் ஆயிரும். இப்ப ம். எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வந்தனால இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. ஓ டாக்குமெண்ட்ரி பண்றதெல்லாம் நோட்லாம் தேவையில்ல. கம்ப்யூட்டர்லயே அடிச்சு வைக்கிறது. சோ ம். இப்ப நம்ம எப்படின்னா இருக்கிற ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் நியூ டெசிக்னேஷனை உருவாக்கும். ம். எக்ஸாம்பிள் யூஎக்ஸ்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்குல்ல. இப்ப அது ஒரு நியூ இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெசிக்னேஷன் ஒரு தனியா வெளியே வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஐ வச்சு இப்ப எனக்கு ஒரு ஏஐ டிசைனர் சைட்ல ஒருத்தர் இருக்கானா, ம். எனக்கு இது ப்ராம்ப்ட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வரணும்னு சொல்லிட்டு நீ ப்ராம்ப்ட் அடிச்சு ஏதாச்சும் ஒரு டிசைன் ஃப்ரேம் பண்ணி கொடுன்னு சொன்னா அவன் எப்படியாச்சும் ப்ராம்ப்ட் அடிச்சு எனக்கு கொடுக்கணும். அதான் அவனோட வேலை. அந்த மாதிரி ஒரு ஜாபே கிரியேட்டர். ஸோ ம். ஜாப் கிரியேட்ஸ் பண்ணுமோ தவிர ரீப்ளேஸ் ஆகாது. ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். ஓகே. கம்பெனிஸ்ல வந்து ஏஐ வந்து ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இப்ப இருக்க கம்பெனி ஏஐ டூல்ஸ் இன்னும் யூஸ் பண்ணணும்னு ரீப்ளேஸ் பண்ண யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் காப்பிரைட்ஸ் வருது. ஏன்னா நான் சாம்சங் மார்ஸ்க்கு வேலை செய்யறேன். ம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ம். இவங்க பஃபர் டைம் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு. ம். 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 ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா எக்ஸாம்பிள் இந்த ஒரு டைமென்ஷன் இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வேணும்னா ஜெனரேட்டிவ் ஃபீல்ட வச்சு இழுக்கிறாங்க. ம். கொஞ்சம் மேட்ச் ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ கிறுக்கிற மாதிரியோ ஏதோ இருக்கிற மாதிரியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பிராண்டுக்கு ரொம்ப நெகட்டிவ். ஸோ அதான். அது யூஸ் பண்ணக்குள்ளேயும் அக்யூரேட்டா இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா அதர் ஆப்ஷன் எடுக்க பாருங்க. வேணாம் ஏஐ வச்சு வேணாம் வேற ஏதாச்சும் டெசிஷன் எடுக்க பாருங்கன்னு ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் கம்பெனிஸ் இந்தியன் ஏஜென்சிஸ் வந்து அவசரப்படுறதுனால எதுவும் சொல்ல முடியாது. பட் பெரிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்றாங்க. ஏஐ வந்து கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. இப்ப பிகினர்ஸா இருக்காங்கல்ல, பிகினரா வந்து ம். புதுசா டிசைனிங் ஸ்டார்ட் பண்றவங்க, டிசைனிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க, அவங்க ஏஐ கத்துக்கணுமா ஸ்டார்டிங்லே, பிகினிங்லே?
கத்துக்க கத்துக்கணும். அது எப்படி அது எப்படி இப்ப நம்ம பண்ணோம்ல, நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணோம்ல. அப்ப கண்டென்ட் தேடுறதோ அந்த ஸ்ட்ரக்சர் பண்றதோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் டீம் ஒர்க்கா இருந்து பண்ணோம். அந்த டீம் ஒர்க்ல இது ஒரு ஏஐ வந்து ஒரு பர்சன் மாதிரி தான் உள்ள. இந்த கண்டென்ட் கூட அது ஒரு கண்டென்ட் ஒரு நல்லா இது ஒரு எளிமையா இருக்க பர்சன் கூட அது படிச்சா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கூடனா அது கொடுக்கும். புரியுதுங்களா? நாம ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு சில இது கொடுப்போம். ஸோ அது வந்து அப்படிதான் ஏஐ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல யூஎக்ஸ் யூஐ பிளஸ் ஏஐ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். சேஞ்ச் ஆகாது. நீங்க சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்றீங்கல்ல, இப்ப இருக்கிறதே தான் போகும். பட் அட்வான்ஸ்டா இருக்கும். அட்வான்ஸ்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நாம என் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா அந்த அட்வான்ஸ் போகுது தெரியுங்களா, அது நீங்க அப்கிரேட் ஆகி உட்காந்துக்கணும். அந்த அட்வான்ஸ் போறத பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல விட்டீங்கன்னா போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ்ல இருப்பான். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் 5 வருஷம் கழிச்சு தான் ரீப்ளேஸ் ஆகும்னு சொன்னோம். இப்ப 2 வருஷத்துல நடந்துருச்சு. இந்த 2 வருஷம் 1 வருஷமா மாறுது. ஃபாஸ்டா ஆயிடுது. அதனால என் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏஐ பிளஸ் யூஎக்ஸ்யூஐ ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஜாப் செக்யூரிட்டிக்கு நல்லது. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி அதான் சொல்றேன்ல, கஷ்டப்பட்டு படிக்கணும்னு வராது. மறுபடியும் படிக்கணும்லாம் இல்லை, ஒரு 2-3% எஃபர்ட் தான். அந்த 2-3% உங்களோட எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். அதனால யோசிக்க, ஐயோ நான் மறுபடியும் ஏஐ படிக்கணுமான்னு இருக்கிறத லைட்டா எஃபர்ட் போட்டு லைட்டா படிச்சுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ ஒரு ஏஐ டூல் வந்து ஒரு டிசைனர் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஏஐ டூல் சொல்லுங்க? இப்போ நான் கேட்ட வரைக்கும் கிளாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிக்மா ஃபைல் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஏஐ டூலும் உள்ள ஃபைல் எடுத்துட்டு வந்து எதுவும் பண்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணல. ஆனா கிளாட் வந்து பண்ணுது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா ரிஸ்க். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கிரீன் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கிரீன் அதை ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஸோ கிளாட் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம கிளாட் சாட்ஜிபிடி நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டர்ஸுங்களுக்கு சாட்ஜிபிடி நல்ல பிளஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிளாட் வரப்போகுது. கிளாட் சிக்மா ஃபைல் இழுக்கிறதுனால தான் நான் அந்த டூலை நான் சொல்றேன். 8.5 LPA அப்படின்னு போனது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சக்சஸ் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட அது ஒரு சக்சஸ் தான். அந்த சக்சஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஹேபிட்ஸ் என்ன, உங்களோட ஹேபிட்? என் ஹேபிட் என்னன்னா இயர்லி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நான் பண்ணிடுவேன். என் பர்சனலா அப்கிரேட், ஐ மீன் அதுதான் அப்கிரேட் பண்றது வேற, அதே அது ப்ராஜெக்டா பண்ணி உள்ள வைக்கிறது வேற. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டியூட்ல 6 மாசம் பண்ணல, அந்த ப்ராஜெக்ட் இப்ப பாத்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோல இருக்காது. ஏன்னா அப்ப நான் பண்ண மிஸ்டேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது, இல்ல இது நம்ம அப்ப தப்பு பண்ணிட்டோம். பட் அங்க இருந்துதான் நான் இங்க வந்தேன். பட் இப்போ என் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா அப்கிரேடடா தான். எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இயருக்கு நான் பிளான்ஸ் வச்சிருக்கேன். இந்த இயர்ஸ்க்கு நான் பிளான்ஸ் வச்சிருக்கேன். அது அப்கிரேட் ஆயிட்டு தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். உங்க போர்ட்ஃபோலியோ எப்பவுமே அப்கிரேட்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிராஃபிக் டிசைனர், அவர் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அவரு வந்து இன்னும் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காரு. அதே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் போர்ட்ஃபோலியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. அவர் இப்ப போர்ட்ஃபோலியோ பண்ண சொன்னா முடியல. அவர் என்கிட்ட சொன்னாரு, என் மேனேஜர் தான் அவரு. என் மேனேஜர், நிதிஷ் போர்ட்ஃபோலியோ கேட்கறாங்க நிதிஷ், பட் கம்பெனிஸ் ஒர்க் எடுத்து உள்ள போட முடியும், பட் அது கொஞ்சம் ரிஸ்க். அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாதி அவங்க அக்செப்ட் பண்ணணும். சோ அதனால அக்செப்ட் பண்ணணும். சோ பட் இருந்தாலும் போடுறாங்க, ஒரு சில பேர் கம்பெனிஸ் ஒர்க் எடுத்து உள்ள போட்டுறாங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, நீ கம்பெனிஸ் ஒர்க் உன்னோட எதுக்கு போர்ட்ஃபோலியோ வராங்க, உன்னோட தாட் ஆஃப் வியூ, உன்னோட டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் போர்ட்ஃபோலியோ வராது. அது நீ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி காட்டு. அது நான் இன்ன வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதனால போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம் ஆஸ் ஏ டிசைனர். ஓகே, ஓகே. பிகினர்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? பிகினர்ஸ் எடுத்தோமே ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ்ல என்ன விஸ்காம் உண்மையா நம்ம டிகிரிக்கு விஸ்காம் தான் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா இல்ல சாரி, பிஎஸ்சி டிசைன், பிடெக் டிசைன்லாம் இருக்கு, பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் இருக்கு. இந்த இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதை நான் எடுத்திருப்பேன். அது எனக்கு தெரியாம போச்சு.
ம். இன்னைக்கு நான் சொல்றது இந்நேரம் காலேஜ் முடிச்சு பாக்குறவங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க காலேஜ் முடிச்சு வரவங்களா இருந்தா, டிசைன் ஃபீல்டுல வர்றதா இருந்தா, ம். பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைன் எடுங்க. நல்ல growth இருக்கு. ம். மைக்ரோசாஃப்ட் கூகுள் எல்லாம் பிளேஸ் ஆகணும்னா அந்த டிசைன் கோர்ஸ் இல்லாவே ஸ்ட்ரெயிட்டா உங்களை எடுத்துப்போம். ம். எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இன்னி வரைக்கும் நம்ம மைக்ரோசாஃப்ட் கூகுள் நான் எய்ம் பண்ணாலும் 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. பட் இன்கேஸ் உன்கிட்ட 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா டிசைன் கோர்ஸ் வேணும்னு சொல்றேன். ஸோ ம். அந்த மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைனோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எடுத்துக்கோங்க நான் சொல்லுவேன் ஆஸ் ஏ ஃப்ரெஷர். இன்கேஸ் நீ தப்பு பண்ணிட்ட காலேஜ்ல என்னைய மாதிரி உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்ட, ம். அப்பா அப்பா அம்மா சொல்றத பேச்சு கேட்டு நீ போய் உட்காந்துட்ட, அப்ப நீ மாறுனா அப்போ உனக்கு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிச்சுன்னா ஒரு பாத்து மட்டும் எடு, 2 பாத்தா எடுக்காத. ஓ இது வேலைக்கு ஆகலைன்னா இன்னொன்னுக்கு போயிடலாம். அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் பிகினிங்லேயே யோசிச்சிரு, இது நம்மளுக்கு செட் ஆகாது போல, வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் சொன்ன 1 மந்த் நான் பார்த்தேன். ம். இன்கேஸ் எனக்கு அது செட் ஆகாம இருந்ததுன்னா என்ன நான் மாறி இருப்பேன். எனக்கு அது கிளிக் ஆனனால தான் நான் உட்காந்தேன். ஒரு ம். சில பேர் இல்ல நம்ம இது எப்படியாச்சும் கத்துக்கலாம்னு கிளிக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்தவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ம். கிளிக் ஆகியும் இப்ப சேஞ்ச் பண்ணவங்களையும் நான் பார்த்திருக்கேன். சேஞ்ச் பண்ணாதீங்க எப்பவுமே. ஆஸ் எ டிசைனர் போயிட்டீங்கன்னா நீ டிசைனர் தான். ம். ஓகே அந்த ஃபீல்டு நான் நிறைய பேக்கேஜ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு மாறிட்டு அந்த ம். ஃபீல்டை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உள்ள போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. பட் இப்ப நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னா எனக்கு அடுத்த 5 வருஷத்தோட பிளான் இன்னைக்கு இப்ப என்னால சொல்ல முடியும். ம். ம். என்னோட பிளான் இதுதான்ட்டு. பட் தெரியாத ஃபீல்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு அந்த ஃபீல்ட 5 வருஷம் பிளான்னா தெரியாது. ஸோ கெரியர் ஸ்விட்ச் பண்றது ரொம்ப தவிர்க்குங்க. இந்த 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 ஆஸ் எ ஃப்ரெஷர் ம். பேக்கேஜ் அதிகமா கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மளுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நீ பேக்கேஜ் எயின் பண்ணு. என் ஃபர்ஸ்ட் சேலரி 14,000, இப்ப நான் 70,000. புரியுதுங்களா? 14,000த்துல இருந்து 70,000 வரக்குள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் நான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியா 70,000 நான் போகல. புரியுதுங்களா? நான் 2.8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல 70,000 போயிட்டேன். அப்பனா ம். என்னோட 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னில எங்க இருப்பேன்னு என்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னோட என் மைண்ட்ல இருக்கு 1 லட்சத்துக்கு கரெக்டா எய்ம் பண்ணிடுவேன் கண்டிப்பா. ம். அடுத்த அஞ்சு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ என்னோட பேக்கேஜ் வந்து 1 lakh மேலதான் போகும். ம். என்னோட ஃபிக்ஸ்டு மைண்ட். பட் என்னோட எய்ம் இன்னும் அதிகமா இருக்கு. பட் என்னோட மினிமம் பட்ஜெட் 1 lakh கீழே போகாது. ஸோ ஓகே. இந்த மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டிசைனா ஓகே இந்த ஃபீல்டுல என்னென்ன நம்ம நல்லா கத்துக்கணும். ம். அண்ட் நான் டிசைன் மட்டும் சொல்ல, எந்தெந்த ஃபீல்டு போறீங்களோ அந்த ஃபீல்டு நல்ல ஸ்கில்ல கத்துக்கோங்க. அந்த ஸ்கில்ல வச்சு நம்ம பின்னாடி எப்படி டெவலப் பண்ணணும்னு யோசிங்க. ம். டெவலப் பண்ண முடிஞ்சா அந்த ஸ்கில்குள்ள போயிருங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே. அதே பிகினர்ஸ்க்கு அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன? முயற்சியே கைவிடக்கூடாது. எப்பவுமே ஐயோ வேலை கிடைக்கல பிகினர்ஸ் தெரியும், ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் என் தம்பியை எடுத்துக்கோங்க. ம். அவனால முடியல. அது கடைசியில அவனுக்கு எங்க அம்மா அப்பா வந்து பார்க்கக்குள்ள இவன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான்டான்னு சொன்னாங்க வேலை கிடைக்கலன்ட்டு. ம். பட் நான் சொன்னேன் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்தது. நீ வேணா பாரு, அவன் 6 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் அவன் இன்டர்வியூ கால்ஸ் அட்டன் பண்ணி போவான்னு சொன்னாங்க. எனக்கு ம். அவன் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவனை என்னைய மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சு. நீ உன் மேல நம்பிக்கை வை, ப்ராசஸ் மேல இறங்கி அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பாரு. உன் மேலேயே உனக்கு ம். நம்பிக்கை இல்லைன்னா கம்பெனி எப்படி உன்னைய நம்பி எடுப்பான்? அதான் ஃபர்ஸ்ட் ம். பாயிண்ட். சோ உன் மேல நம்பிக்கை வச்சு ப்ராசஸ்ல இறங்கி கண்டிப்பா எவனாலையும், அது உன் ஸ்கில்லும் டெவலப்மெண்ட் இருக்கணும். ம். ம். ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கோ, ப்ராசஸ்ல இறங்கினா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்கேஜ் வந்து நிற்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பிகினஸ்க்கு இப்படித்தான் நான் சொல்லுவேன். இன்னி வரைக்கும் நான் சொன்னது என்னன்னா, என் தம்பியை நான் ரீசெண்டா பார்த்தனால எனக்கு அப்படியே எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ என் தம்பிக்கு வேலை கிடைக்குமா, ம். அவனுக்கே கிடைச்சதுக்குள்ள எனக்கு தைரியம் வந்துருச்சு. இது யாருக்கு வேணாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டிசைனிங் இப்போ டிசைனிங்குள்ள வரலாமா? ம். இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா உங்களோட அட்வைஸா நீங்க சொன்னது வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா உனக்கு டிசைன் தான் நீங்க போற அப்படின்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் டிசைன் அந்த மாதிரி நீங்க வந்து ம். கோர்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. இப்போ சப்போஸ் நான் காலேஜஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், ஆர் பிகாம் பிஏ முடிச்சிருக்கேன், வேற நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பட் எனக்கு டிசைன் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க டிசைனுக்குள்ள வரலாமா? இது எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்குல்ல. இப்போ நீங்களுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க படிச்ச டிகிரி வேற, நம்ம டிசைனுக்குள்ள போலாமா ம். வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்மளால டிசைன் பண்ணிட முடியுமா, நம்ம நம்ம அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் பர்சனா இருந்துருவோமா, நமக்கு கிரியேட்டிவிட்டி வருமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும் டெவலப்பரா இருக்கும், சாரி ம். பிகினரா இருக்கிறவங்களுக்கு. அப்படி ம். கன்ஃபியூஸ்டா ம். இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
ஏன்னா நீங்களுமே சொன்னீங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டிசைன் வருமா வராதாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கு? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். நம்மளுக்கு எது வரும்ன்ட்டு அவங்களுக்கு நிலையாவே தெரியாது. ம், ம், ம். அது நான் மட்டும் இல்ல, என் தம்பியும் கூட படிச்சுட்டான். அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல. அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த ம், திறமைய கரெக்டா அவன் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனுஷன். அந்த அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப டான் படம் பார்த்திருப்பீங்க. அவனுக்கு அவனோட வேலையே என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதே அவனுக்கு தெரியாது. அப்பதான் ஒருத்தர் சொல்றான், "நீ பேசாம டைரக்டர் ஆயிருன்னு" சொல்லுவான். ம், படம் டைலாக்ன்னு நான் சும்மா சொல்லல. பட் அதுதான் உண்மையான சினாரியோவே. அவனுக்கான வேலைய அவனே கண்டுபிடிக்கணும். அத ம். கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 12வதுலயே கண்டுபிடிச்சிடுறானுங்க. அப்ப அதனாலேயே ஸ்விட்ச் அடிச்சிடுறாங்க. ஆ. இப்ப இருக்க நம்மள மாதிரி இருக்க பசங்க 2001 1919ல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டே நம்ம மைண்ட் செட்ல போயிடுறோம். ம், அது கன்ஃபியூஸ் ஆகும். சோ ம், நான் ம், சொல்றது என்னன்னா, தெளிவா உன்னோட வேலை என்னன்னு பாருங்க. உனக்கு அது பிடிச்சிருக்கணும். ஒரு சில பேர் கார் டிசைனரா கூட இருக்காங்க. ம், சரிங்களா? கார் டிசைனரா இருந்தாலும், எனக்கு கார் பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு, சரி கார் ஸ்ட்ரக்சர்ல உனக்கு என்ன பிடிக்கும்? இந்த கார்ல இருக்க அந்த கலர்ஸ், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு, அதுக்கு என்ன படிக்கலாம்? அதுதான் உன்னுடைய aim. அதே மாதிரி தான் டிசைன் ஃபீல்டும். ம். உனக்கு இந்த வெப்சைட்ஸ் நீ படிச்சிட்ட. கம்ப்யூட்டர் தான் தொடணும்னு படிச்சிட்ட. ஆனா என்ன பண்றது? எனக்கு டெவலப் படிக்க கூடாது. எனக்கு டிசைன்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும். நான் கோடிங்கா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, இந்த ஃபீல்டு வரலாம். இந்த ஃபீல்டு வந்தா கூட ஹை ஸ்கில்டபிளா பெர்சனா இருக்கணும். லோ ம். ஸ்கில்லபிளா இருந்தா இருக்கலாம். சர்வே பண்ணலாம். லோ ஸ்கில்லபிளா இருந்தாலும் சர்வே பண்ணலாம். பட் பேக்கேஜ் ஹை எதிர்பார்க்க பேக்கேஜ் முடியாது. குழந்தைங்க. ம். ஹை பேக்கேஜ் போக முடியாது. நீ ஹை பேக்கேஜ் எய்ம் பண்றேன்னா 2 திங்ஸ். அப்கிரேடடா இருக்கணும். ஹை ஸ்கில்ஸா இருக்கணும். ம். கம்யூனிகேஷன். இது 3 இருந்தீங்கன்னா, நீ கூகுள், மைக்ரோசாஃப்ட் அவனே உனக்கு வந்து கூப்பிட்டோம். ஆடா இங்கன்ட்டு. பட் நீ கொஞ்சம் நல்லா இந்த 3த்தையும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ரெடியா இருந்துக்கணும். அதனால கொஞ்சம் பொறுமை வேணும். ம். பொறுமை. நான் அதான் சொல்றேன்ல, 4 மாசத்துக்கு யோசிச்சு படிச்சு இந்நேரம் வந்திருந்தேன்னா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். எங்க ஆ. அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, பொறுமையா படிச்சுட்டு வா, வெளிய வா. முடிச்சுட்டு வேலையை தேடு, கிடைக்கும். அப்படின்னு சொல்லக்குள்ள பொறுமை வேணும். யா. ம்ஹ்ம். ஓகே அதுதான். நிதிஷ். ஓகே. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ம், ம், ரொம்ப தேங்க் யூ. உங்களோட ம், டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அதே ம், மாதிரி இப்போ டிசைனிங் ஃபீல்டுக்குள்ள வரணும், இங்க உள்ள நம்ம டிசைனுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஸ்டா இருக்கிற பர்சன்ஸ்க்கு நீங்க கொடுத்த ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ரொம்ப 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 ஓகே. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ம், நாங்க இந்த வீடியோல வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும், இல்லை எனக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்கு, இது படிக்கலாமா, எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் கொடுக்குறோம். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.